அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 20வது போட்டியாக RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலே இடம்பெறவுள்ளது. இதற்கமைய இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களும் யார் யாருக்கு சாதகமாகவும் யார் யாருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 35 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 35 போட்டிகளிலே 21 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் 14 போட்டிகளில் மட்டுமே RCB வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த 35 போட்டிகளிலே 28 போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறு இடம்பெற்ற 28 போட்டிகளிலே 18 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் வெறும் 10 போட்டிகளில் மட்டுமே RCB வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த கால பெறுபேற்றுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம் மிக உயர்வான ஒன்றாகவே காணப்பட்டது. அதே போன்று கடந்த 3 வருடங்களில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 3 வருடங்களிலே இந்த RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று 4 போட்டிகளிலே விளையாடியிருக்கிறார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 4 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 2 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருந்தாலும் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மேலும் ஒரு சாதகத்தன்மையை கொடுத்திருக்கின்றது. அனைத்தையும் விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இன்னும் ஒரு மேலதிகமான சாதகத்தன்மையாக இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் அவர்களுடைய சொந்த மைதானமான மும்பை வான்கடே ஸ்டேடியமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்திலே RCB மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை 11 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 11 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 8 போட்டிகளில் வெற்றியினையும் RCB 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் அதே போன்று இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இதே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஒரே ஒரு போட்டியிலே விளையாடி அந்த போட்டியிலே அவர்கள் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த மைதானத்திலே மொத்தமாக 86 போட்டிகளிலே விளையாடி அதில் இதுவரை 50 போட்டிகளிலே வெற்றியினையும் 36 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினையும் தழுவியிருப்பதன் அடிப்படையில் முற்றுமுழுதாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அவர்களுடைய சொந்த மைதானமான இந்த மும்பை வான்கடே ஸ்டேடியமானது மிகவும் சாதகமானதாகவும் RCB மிகவும் பாதகமானதாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே கடந்த கால பெறுவர்கள் சமீப கால பெறுவர்கள் மைதான பெறுவர்கள் என்பவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய சாதகத்தன்மைகளும் RCB மிகப்பெரிய பாதகத்தன்மைகளும் அமைந்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அமைந்திருக்கின்றது என்பது போன்று கடந்த கால பெறுவர்கள் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.